சம் பார்த்துட்டு இருக்கோம். கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கூட்டுத்தொகைக்கு ஃபார்முலா தெரியும். A = P × 1/R/100 to the power n தெரியும். இங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 4 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை ரெண்டையும் வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு காமன் டேர்ம் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் இந்த பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். 4 இயர்ஸ் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா என்னவும் P × 1 + R/100. இங்கே n வந்து பார்த்திங்கன்னா 4. அப்போ 4 அதோட அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க 6750. அடுத்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கீழே எடுத்துக்கேன். 1 + R/100 to the power whole square. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4500. இந்த பியும் கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிங்கனாலும் 1 + R/100 to the power whole square which is equal to இந்த 0 கேன்சல் ஆயிரும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 19 ஆகிடும். இது பண்ணிங்கன்னா 1 டைம் வருமா, அப்புறம் 15ல் 3 டைம் வரும், அப்போது 135 வரும். திரும்ப 5 டேபிளே கேன்சல் பண்ணிங்கன்னா இது 18 வரும். இது பண்ணிங்கன்னா 2 7, அப்போ 27 வரும். 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 இது 3, இப்போ 3/2 கிடச்சிருக்கு. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். பட் அவங்க P தான் கேட்குறாங்க. கீழே இருக்கிறீங்களே அந்த ரிலேஷன் எடுத்துக்கிறேன். கீழே என்ன நம்மளுக்கு தெரியும், P × 1 + R/100 to the power whole square வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 4500ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் நம்ம இதை கண்டுபிடிச்சோம் 3/2ன்னு. ஓகேவா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம P கண்டுபிடிச்சிட்டா அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ எனக்கு P வேணும்னா இந்த 2 இந்த சைட் வந்தால் மல்டிபிகேஷனில் மாறிடும். 2/3 × 4500 கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிளில் 1500ன்னு வரும். 1500 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3000 வரும். அப்போ பியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 தான் இந்த சம்மோட ஆன்சர்.